புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் இயங்கி வந்தது. கட்டிடம் சேதமடைந்ததால் கடந்த பல வருடங்களாக காவல் நிலையம் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் அரசு நிதி ஒதுக்கி ரூபாய் 3.50 கோடி செலவில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவிற்கு புதுச்சேரி டிஜிபி ஸ்ரீனிவாஸ் தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு காவல் நிலையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டனர். உடன் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் பலர் இருந்தனர். இந்த புதிய கட்டிடத்திலேயே ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் இயங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்ததிலிருந்து வெவ்வேறு வினோதங்கள் நடைபெற்று வருவதாகவும், ஆளும் கூட்டணி அரசில் பங்கெடுத்துள்ள பாஜகவில் வாக்களிக்கும் உரிமையில் 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் 5க்கும் மேற்பட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கும் பாஜகவில் உள்ள அமைச்சர்களுக்கும் எதிராக குரல் கொடுத்து வருவதாகவும், ஆனால் இது சம்பந்தமாக முதலமைச்சர் எதற்கும் பதிலளிக்காமல் ஒதுக்கிக் கொள்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 அமைச்சராகவும் 1 சபாநாயகராக உள்ளனர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிக்கும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களே இந்த அரசின் மீதும் பாஜக அமைச்சர்கள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்துரைக்கும் போது பாஜக தலைமையும் இந்த விஷயத்தில் வாய்மூடி மௌனம் காப்பது பாஜக தலைமையே ஆளும் அரசில் குழப்பத்தை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளதா என தெரியவில்லை என்றார். இந்த அரசு மீது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் பல குற்றச்சாட்டுகளையும் பல ஆதாரமற்ற பல விஷயங்கள் குறித்தும் இதுவரை சுமார் 8000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த அரசில் ஊழல் நடந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதற்கும் ஆளும் ஆட்சியிலிருந்து எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் மௌனம் காப்பது வியப்பாக உள்ளது. இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் பிஜேபியின் வெற்றி பெற முடியாத இந்த நிலையில பிஜேபியை சேர்ந்த சுமார் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபிக்குள்ளேயே பல்வேறு முறைகேடுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அரசுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் விவிபி நகர், வேதபுரீஸ்வரர், வரதராஜ பெருமாள் நகரில் புதியதாக அமைந்துள்ளது. இந்த புதிய சங்க அலுவலக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சங்க தலைவர் தமிழ்ஒளி மற்றும் கூட்டுறவுத்துறை செயலர் நெடுஞ்செழியன் ஆகியோர் தலைமை தாங்க, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா ஆகியோர் முன்னிலை வகிக்க, சங்க துணைத் தலைவர் ராஜசேகரன் வரவேற்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் சங்க இயக்குநர்கள் இளங்கோவன், மருதாச்சலம், பிரபாகரன் உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற தேர்தலில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றார். இதனையொட்டி மாநிலம் முழுவதும் தொகுதி வாரியாக காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் நன்றி தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் தொகுதி முழுவதும் இருசக்கர வாகனம் மற்றும் பிரச்சார வாகனத்தில் சென்று பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள், அமைப்பினர், காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். அப்போது வழிநடுக்கிலும் பட்டாசு வெடித்து பெண்கள் சால்வை அணிவித்து வாழ்த்தினர். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்.
வில்லியனூரில் அரசு உதவி பெறும் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 38 ஆண்டுகளாக ஓவிய ஆசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றதற்காக பள்ளி வளாகத்தில் சிவனேசன் சிவாவிற்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தாளாளரும் தலைமை ஆசிரியருமான ஆல்வின் அன்பரசு அடிகளார் தலைமை தாங்கினார். லூர்து அன்னை திருத்தல அதிபர் ஆல்பர்ட் அடிகளார் முன்னிலை வகித்தார். திருத்தல பங்குத்தந்தை பேரவைத் தலைவர் டொமினிக், பொருளாளர் தர்மராஜ், குழந்தை கவிஞர் அழவள்ளி அப்பாவின் திருமகள் முனைவர் தேவி நாச்சியப்பன் இணையர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். தலைமை ஆசிரியர் லூர்து அன்னை திருத்தல பிச்சைமுத்து அடிகளார், ஆசிரியர் அருட்செல்வி, பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்கள் அந்தோணிசாமி, மேத்யூ உள்ளிட்ட பலர் வாழ்த்து பேசினர். ஓவிய ஆசிரியர் சிவனேசன் ஏற்புரை வழங்கினார். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் நினைவு பரிசும் வழங்கி பாராட்டப்பட்டது. முருங்கப்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் ஏழை எளிய மற்றும் பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வந்த வழக்கறிஞர் ஐயப்பன் புதிய அலுவலகத்தை திறந்துள்ளார். இந்த அலுவலகத்தில் மாணவர்கள் தங்கள் பெயர்களையும் முகவரிகளையும் பதிவு செய்து அவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை இந்த அலுவலகத்தில் பெற்று செல்லலாம் என தெரிவித்தார். இந்த அலுவலகம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக இயங்கும். மற்ற நாட்களில் மாலை நேரத்தில் 2 மணி நேரம் இயங்கும். மாணவர்கள் நேரடியாக பதிவு செய்யலாம் அல்லது குறுஞ்செய்தி வாயிலாக பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மற்றும் மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகமும் இணைந்து இத்திட்டத்தை தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் மாணவிகளுக்கு சட்ட விழிப்புணர்வு வழங்குதல் மற்றும் சட்ட ரீதியான சிக்கல்களுக்கு தீர்வு காணுதல் ஆகும். நியாய ஒளி அமைப்பின் பொறுப்பாளராக பள்ளி வணிகவியல் விரிவுரையாளர் அனுஷியா நியமிக்கப்பட்டுள்ளார். தொடக்க விழாவில் பள்ளி துணை முதல்வர் கௌரி வரவேற்றார். அம்பேத்கர் சட்டக்கல்லூரி முதல்வரும் நியாய ஒளி திட்ட இயக்குநருமான சீனிவாசன் தலைமை தாங்கி பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். வெவ்வேறு துறை சார்ந்த சட்டங்களின் விரிவான விளக்கத்தை வழக்கறிஞர் அனுராதா வழங்கினார். இவ்விழாவில் நியாய ஒளி உறுப்பினர்களான சட்டக்கல்லூரியை சேர்ந்த துணை பேராசிரியர்கள் ராஜசத்யா, நவமி மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டனர். முடிவில் சமுதாய நலப்பணி திட்ட அலுவலர் அன்னரத்தினம் நன்றி கூறினர். சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதன்மை கல்வி அதிகாரி மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பள்ளியின் பொறுப்பாசிரியர் டேனியல் அந்தோணிராஜ் தலைமை தாங்கி வரவேற்றார். மாணவர்களுக்கான அடையாள அட்டை, கையேடு, பெல்ட் போன்றவற்றை மில்டன் நிறுவன அதிகாரிகள் மற்றும் முதன்மை கல்வி அதிகாரி ஆகியோர் இணைந்து வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் தங்கராஜ், செல்வகுமார், கார்த்திக், செந்தமிழ் செல்வி, கனகம், சுதா, மகேஷ், பூங்கொடி, உடற்கல்வி ஆசிரியர் கருணை பிரகாசம், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். ஆசிரியை கிருத்திகா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க, ஆசிரியை காயத்ரி நன்றியுரை வழங்கினர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை கரிக்கலாம்பாக்கம் மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் வாயிலாக கால்நடை விவசாயிகளுக்கு கடந்த 1 மாத காலமாக பண்ணை, பள்ளி, கறவை மாடுகள் மேம்பாடு மற்றும் அதன் உற்பத்தி குறித்த தலைப்பில் நடைபெற்றது. இறுதி நாள் பயிற்சி முகாமிற்கு கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமரவேல் கலந்து கொண்டு கால்நடை பராமரிப்பு குறித்து உரையாடினார். முன்னதாக வேளாண் அலுவலர் தினகரன் அனைவரையும் வரவேற்று பேசினார். கால்நடை மருத்துவர் செல்வமுத்து கறவை மாடுகள், ஆடு, கோழிகளுக்கு சத்து மாவு கலவை எவ்வாறு உபயோகிப்பது என்பது குறித்து விளக்கமாக கூறினார். மேலும் கலந்து கொண்ட அனைத்து கால்நடை விவசாயிகளுக்கும் 1/2 கிலோ சத்து மாவு பவுடர், 350 மில்லி சத்து டானிக், பசியை தூண்டுவதற்கான பவுடர் ஆகியவை ஆத்மா திட்டத்தின் மூலமாக இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாமின் ஏற்பாடுகளை துணை வேளாண் அலுவலர் கிருஷ்ணன், அலுவலக ஊழியர்கள் குமணன் மற்றும் தம்புசாமி ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் சுதேசி காட்டன் மில் அருகே கோரிக்கை தின ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒவ்வொரு மாதமும் மாத இறுதியில் தவறாமல் ஊதியம் வழங்க வேண்டும். 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களுக்கு அமல்படுத்த வேண்டும். பணியில் இருந்த ஊழியர் மற்றும் உதவியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும். தற்போதுள்ள காலி பணியிடங்களை தகுதி வாய்ந்த உதவியாளர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாபெரும் கோரிக்கை தின ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு ராஜலட்சுமி தலைமை தாங்கினார். செயலாளர் தமிழரசி, பொருளாளர் செல்வராணி, அமைப்பு செயலாளர் சத்யா, லலிதா மற்றும் அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், தலைவர் ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட
பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நாகாலாந்து மாநில ஆளுநர் இல கணேசன் தனது குடும்பத்தோடு சுவாமி தரிசனம் செய்தார். அப்பொழுது கோவில் நிர்வாகம் சார்பில் ஆளுநருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவில் யானை பிரணாம்பாளுக்கு ஆளுநர் பழங்கள் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றார். தமிழக இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் உலக கேரம் போட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து பங்கேற்க உள்ள வீராங்கனைகள் நாகஜோதி, காசிமா, மித்ரா மற்றும் பயிற்சியாளர் மரி இருதயம் ஆகியோருக்கு பயணம் உள்ளிட்ட செலவினங்களுக்கான நிதி உதவியாக தலா 1.50 லட்சத்திற்கான காசோலையை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை சார்பில் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமைச்சூர் கேரம் சங்க தலைவர் ஜெகஜோதி, செயலாளர் ஞான இருதயராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் தேசிய பால்வள அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 3000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பால் குளிரூட்டு நிலைய திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பால் குளிரூட்டு நிலையத்தினை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கூட்டுறவுத்துறை செயலர் நெடுஞ்செழியன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஸ்வந்தையா, பால்வள அபிவிருத்தி அதிகாரி டாக்டர் குமரன், நிர்வாகி மற்றும் மேலாண் இயக்குனர் பான்லே ஜோதிராஜ், சங்க நிர்வாகி பத்தேஷ் ஜெயக்குமார், பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் சாலை வசதிகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தொடர்ந்து ஒவ்வொன்றாக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நிறைவேற்றி வருகிறார். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று தலைமை பொறியாளர், துறை சார்ந்த அதிகாரிகளை நேரடியாக தொகுதி முழுவதும் அழைத்து சென்று பொதுமக்களின் பிரச்சினைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் பல்வேறு கோரிக்கைகளை தெரிவித்தனர். வெகு விரைவில் அனைத்தையும் நிறைவேற்றி தருவதாக பொதுமக்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார். ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இல்லாத அவங்களுக்கு எதுவுமே குறையாக சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் மீனவர் பகுதியான இந்த பக்கமும் தொட்டி கட்டியிருக்கு, அந்த கனெக்ஷன் சரியாக நம்மளுக்கு பண்ணல. அதை சரி பண்ணுறதுக்கு தான் சிஎஸ்ஆர்ட்ட சொல்லி இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். இந்த இன்ஸ்பெக்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. சார் கூடிய சீக்கிரம் சரியாக பண்ணி இந்த பக்கமாக அந்த பக்கம் கனெக்ஷன் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றோம். இந்த தடவை எதுவுமே தவறு நடக்காது. கரெக்டாக லைன் எடுத்து கொடுத்துட்றோம். மக்களும் எங்களுக்கு பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதங்கமாக இத்தனை வருஷமாக 14 வருஷமாக கஷ்டப்படுறோன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எடுத்த வேலையை அரசாங்க அதிகாரிகள் எடுத்த வேலையை கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டா எங்களுக்கு எதுவும் இல்லை. அப்படி பாதியிலே நிற்கிறதுனால தான் மக்கள் எங்களை கேள்வி கேட்குறாங்க, நம்ம பதில் சொல்ல முடியாமல் போகுது. ரெட்டியார்பாளையம் பகுதியில் புதியதாக துவங்கப்பட்டுள்ள இன்விக்டஸ் உடற்பயிற்சி கூட திறப்பு விழா. இதில் சிறப்பு விருந்தினராக டிஐஜி பிரஜேந்திரகுமார் யாதவ் கலந்து கொண்டு உடற்பயிற்சி மையத்தை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். மேலும் உடற்பயிற்சிக்காக அமைக்கப்பட்டுள்ள நவீன கருவிகளை பார்வையிட்டது மட்டுமின்றி அதனை பயிற்சி செய்து பார்த்தார். மேலும் உடல் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் மற்றும் உடல் பயிற்சியின் அவசியம் குறித்து விளக்கி பேசினார். மேலும் டிஐஜி பிரஜேந்திரகுமார் யாதவ் அங்கு பயிற்சியாளர்களை பணியாற்றும் 28 வயதான சக்தி என்பவர் உடன் உடற்பயிற்சி போட்டியில் ஈடுபட்டார். சுமார் 20 கிலோ எடையுடன் துவங்கப்பட்ட இப்போட்டி சுமார் 85 கிலோ வரை தொடர்ந்தது. இருவரும் போட்டி போட்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியது அங்கு இருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. இவ்விழாவில் உடற்பயிற்சி கூட நிறுவனர் பானுச்சந்தர், சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை நகராட்சி தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் வாயிலாக சுய உதவி குழுக்களுக்கு பல்வேறு வகையான திறன், தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாடு தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் 20 மகளிர் குழு உறுப்பினர்களுக்கு சிறுதானிய பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி 4 நாட்களுக்கு அளிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது.
இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், திட்ட அதிகாரி ஜெயந்தி, புதுச்சேரி நகரக வளர்ச்சி முகமை, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் பண்ணை முதல்வர் விஜயகுமார், உதவி திட்ட அதிகாரி சிவகுமார், உழவர்கரை நகராட்சி பெருந்தலைவர் காமராஜ், வேளாண் அறிவியல் பண்ணை தொழில்நுட்ப வல்லுநர் பொம்மி மற்றும் திட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற பல்வேறு பயிற்சி வகுப்புகள் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு தொடர்ந்து வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் கொம்பின் உருவையாறு அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றுதல் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மின் அலங்காரத்துடன் ஸ்ரீ செங்கழுநீர் மாரியம்மன் உற்சவ வீதி உலா 1ஆம் நாள் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அறங்காவல் குழு தலைவர் மாணிக்கம், பொருளாளர் சீதாராமன், செயலாளர் தமிழரசி, துணைத் தலைவர் வீரமணி உட்பட அறங்காவல் குழுவினர், உபயதாரர்கள் மற்றும் கிராமவாசிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் கோனேரிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தாமாலம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருப்பணிகள் இனிதே நிறைவடைந்ததை முன்னிட்டு ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிகள் கரிக்கோலம், அதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி, ரக்ஷாபந்தனம், முதற்கால யாக பூஜை உள்ளிட்டவை நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து நாடி சந்தனம், தத்துவார்த்தனை, 2ஆம் கால யாக பூஜை, கடம் புறப்பாடு ஆகியவை நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ தாமாலம்மன் குலதெய்வ பந்துக்கள் மற்றும் கோனேரிக்குப்பம் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ கங்கையம்மன் மற்றும் ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலய ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா கடந்த 10ஆம் தேதி மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள், இதனை அடுத்து 4 கால யாகசாலை பூஜை முடிவடைந்து யாத்ராதானம் மற்றும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகமும், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகமும், ஸ்ரீ அய்யனாரப்பன் சுவாமி மற்றும் பரிவார ஆலய சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. இதனையடுத்து சுவாமிகளுக்கு மகாபிஷேகம் நடைபெற்று அன்னதானம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் செய்திருந்தனர். மரக்காணம் வட்டம் வன்னிப்போர் கிராமம் ஸ்ரீ ஆடவள்ளியம்மன் சமேத ஸ்ரீ அரசால் ஈஸ்வரர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு ஸ்ரீ விநாயகர் ஆலயத்திலிருந்து தாம்பூலம் மற்றும் மங்களப் பொருட்கள் பக்தர்களால் ஊர்வலமாக ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டன. இதனைத் தொடர்ந்து விநாயகர் பூஜை, கலச பூஜை, காப்பு கட்டும் வைபவம், பூநூல் அணிவிக்கும் நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மணமக்கள் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மேலும் உற்சவர் ஸ்ரீ ஆடவள்ளி அம்மன் மூலவருக்கும் மங்கள நான் அணிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் தட்சிணாமூர்த்தி குடும்பத்தினர் செய்திருந்தனர். இதேபோல் வானூர் வட்டம் உப்புவேலூர் அருள்மிகு ஸ்ரீ பிரகநாயகி உடனுரை திருமுகிலீஸ்வரர் ஆலய ஆனி மாத பெருந்திருமஞ்சன விழாவினை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனுரை தில்லைக்கூத்த பெருமான் மற்றும் மாணிக்க வாசகர் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது.